Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel Astamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம குளிர்காலத்துக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமான சளி காய்ச்சலுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்தி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஹெல்தியான இந்த வெஜ் சூப்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன். நீங்கள் நார்மலாக கடாயில் கூட செய்யலாம். ஆனால் குழந்தைங்களாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேகாத மாதிரி இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல வயசானவங்க இருந்தாங்கன்னா கூட அவங்களால மென்று சாப்பிட முடியாது. ஸோ குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து ரொம்ப நல்லா வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ இது கூட வந்து நம்ம காய்கறியும் சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் வந்து 1 கப் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் 1 கப் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரியே கட் பண்ண பீன்ஸ் அரை கப் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு 1 கப் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயில் லைட்டாக வந்து வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக சூப்பு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அந்த காய் வேகிறதுக்கு மட்டும். சில பேருக்கு சூப்பு ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிடிக்காது, தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வெந்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அந்த காய்கறி வந்து உடையாமலும் குழையாமலும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா வெந்தும் இருக்கும். இல்லை நமக்கு நல்லா வெந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 விசில் கூட விட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து மசிச்சா மசிகிற மாதிரி இருக்கும். இப்போது சூடெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓரளவுக்கு நமக்கு கெட்டியாகிடும். இப்போ நம்ம காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்காக மிளகாயோ அல்லது மிளகாத்தூளோ நம்ம ஆட் பண்ணக்கூடாது இந்த சூப்பில். மிளகுத்தூள் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு சூப்புக்கு. ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி விட்டு அதையும் இந்த சூப்பில் ஊற்றிடலாம். இது ஊற்றுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணியான ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் வந்து கெட்டியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவோ அல்லது கரம் மசாலாவோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையோ அல்லது வெங்காயத்தாலோ தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. வெங்காயத்தாள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா வெங்காயத்தாள் போடுங்க, அப்படி இல்லைனா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க போதும். இப்போ நமக்கு சுட சுட சூப்பரான வெஜிடபிள் சூப் தயாராகியாச்சு. இந்த குளிர் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருமல் சளின்னு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும், ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான காய்கறியும் நம்ம இதில் சேர்த்துருக்கனால அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ரொம்ப சுட சுட குடிக்காமல் ரொம்ப ஆறி போயும் குடிக்காமல் ஒரு நார்மலான ஒரு இளம் சூடில் குடிக்கும் போது தொண்டைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபீல் வந்து நீங்கள் குடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.